ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஒரு ரோஸ் கார்டன் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செடிகள்லையும் இது மாதிரி சூப்பரான அழகான ரோஜா பூக்கள் பூக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். 2-3 வாரங்களாகவே என்னால் குக்கிங் வீடியோ போட முடியல ஒரு சில காரணங்கள்னால. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் டெய்லி ஒரு வீடியோ, அதில் கண்டிப்பாக ஒரு குக்கிங் வீடியோவாவது இருக்கும், புது புது ரெசிபிகளோட. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது டபுள் கலர் ரோஸு, ஒயிட்டு அண்டு மெரூன் கலரு. இது பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ நான் எடுத்து காட்டுறேன். இது நான் நாட் ரோஸுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது நாட் ரோஸ் கிடையாது, பன்னீர் ரோஸு. எனக்கு வாங்க போகிற இடத்துல இது பன்னீர் ரோஸுன்னு சொல்லிவிட்டு நான் 4 செடி வாங்கினேன். அதில் 1 பன்னீர் ரோஸாக இருந்ததுக்கு, மீதி 3ல் 1 நாட் ரோஸு, மீதி 2 என்னன்ட்டு இனிமேல் பூத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட எல்லா கலர் ரோஜா செடிகளையும் நான் மேக்ஸிமம் நல்லா கொண்டு வந்துட்டேன். இந்த ரெட் கலர் ரோஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பழி வாங்குது. இலைகள்லாம் லைட்டாக சுருண்டும், மொட்டுக்களுமே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி மற்ற செடிகள்லேயும் நிறைய துளிர்களும் நிறைய மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா செடிகள்லேயும் நிறைய கிளைகளும் அதிலிருந்து நிறைய மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிது. அதில் ஒரு சில கிளைகள் மட்டும் 7 இலைகள் இருக்கக்கூடிய கிளைகள் வந்தது. நான் அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே 5 இலைகளாக மாறி அதுலேயும் இப்போ நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டு, நம்ம 7 இலைகள் வரக்கூடிய அந்த கிளைகளை ஆரம்பத்திலேயே கட் பண்ணி விடாமல் அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது அப்படியே கொடி மாறி போச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லை 5 இலைகளாக மாறி வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு மொட்டுக்கள் நிறைய வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி என்னோட செடியில் இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் 7 இலைகளாக இருந்துகிட்டு இருந்தது. அப்படியே போக போக பார்த்தீங்க அப்படின்னா 5 இலைகளாக மாற ஆரம்பித்து அதுலேயும் இப்போ மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி நான் 2-3 செடியில் நல்லாவே கவனிச்சிட்டேன். மற்ற ஃபெர்டிலைசர்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது, டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது பூச்செடிகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இதை எடுத்து வச்சுருக்க டேப்லெட்ஸ் எல்லாமே நான் வேணான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய டேப்லெட்ஸ் தான். இதை நம்ம பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரேடியாக போடக்கூடாது, எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும். டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சிரப்பு, டானிக்கு இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய டானிக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாதி டேப்லெட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம நுணுக்கி எடுத்துக்கணும். அப்படியே டைலூட் பண்ணாமல் நம்ம போடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா நுணுக்கி எடுத்தாச்சு. இதை கிட்டத்தட்ட 5லிருந்து 6 லிட்டர் தண்ணியில் நம்ம நல்லா டைலூட் பண்ணணும். எந்த ஒரு மருந்தையும் நம்ம டைலூட் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா அது நம்ம செடியை கருகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எப்போ ஒரு உரங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் காலையில் அதிகாலையில் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த தண்ணியை நீங்கள் செடிகளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை நீங்கள் வேர்களில் ஊற்றி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்சம் சால்ட்டு உங்களுக்கு உரக்கடைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் அமேசான்லேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நீங்கள் எடுக்கணும். இது அதிகமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் செடிகள் கருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணி இதை நம்ம செடிகள் மேலே நல்லா படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். முக்கியமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் எந்த வகையான மருந்துகள் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட துளிர்கள் துளிர்த்து வரும்போதே ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் மொட்டுக்கள் கருகிறது, இந்த இலை சுருட்டல் பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வேர்களில் ஊற்றி விட வேணாம். ஏன்னா இதுவும் ஒரு வகையான ரசாயனம் தான். இதை நம்ம அதிகமாக கலந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம செடிகள் நல்லா செழிப்பாக இல்லாமல் கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.